ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ் இது வேர்ல்டு கப் எப்பா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, திக்குனுக்குது. ஒவ்வொரு மேட்சும் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப போராடி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வந்திருக்காங்க. ஒரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாண்டும், இன்னொரு செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தானும். கண்டிப்பாக போட்டி எல்லாமே விறுவிறுப்பாக இருக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியை பற்றியும் வேர்ல்டு கப் பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா என்ன பேசினார்னா, இந்த வேர்ல்டு கப் எல்லாமே சூப்பரான மேட்சஸாக இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது, கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு கப்பை. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பை அடிக்காமல் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்ப மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் கோப்பையை வென்று தான் இந்தியாவுக்கு திரும்புறது ஒரு குறிக்கோளோடு தான் வந்தோம். அதுக்கான பிளான் இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னும் 2 மேட்ச் நாங்கள் எங்களுக்கு கஷ்டத்தை எங்களோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக நாங்கள் உலக கோப்பையை வெல்லுவோம். அதுவும் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் செமிஃபைனல் நாங்கள் ஆடுறோம். கண்டிப்பாக ரொம்ப சவாலான ஒரு டீம். எங்கள் டீம் இது வரைக்கும் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அற்புதமாக செயல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் கோப்பையை வெல்லுவோம். அதனால் எங்கள் அணி மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் கோப்பையை வென்று தான் இந்தியா, எங்கள் சொந்த நாட்டு இந்தியாவுக்கு நாங்கள் திரும்புவோம்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட சவால் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் போராட்டங்க இந்திய அணிக்கு. 2011 அடித்ததோடு சரிங்க வேர்ல்டு கப், அதோட இந்திய அணி ஒன்றும் அடிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் கனவுன்னு சொல்லலாம் இந்திய அணிக்கு. 140 கோடி மக்களோட ஏக்கம்னு கூட சொல்லலாங்க. அதனால் கண்டிப்பாக அத்தனை பேர் வேண்டுறாங்க இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடிக்குங்க இந்திய அணி, நம்பலாம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு கண்டன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா வெளியே போயிடுச்சு, நியூசிலாண்டு ஒரு கண்டன்னு சொல்லலாம், நியூசிலாண்டு வெளியே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அடித்தா கண்டிப்பாக ஃபைனலில் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை ஆப்கானிஸ்தான், ரெண்டுத்தில் எந்த டீமாக இருந்தாலும் அடிக்கலாங்க இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு. அதனால் நீங்கள் சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் ஃபார்மெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்திய அணி தனித்துவ ஃபார்மில் இருக்காங்க, கண்டிப்பாக எந்த டீமாக இருந்தாலும் அடிப்பாங்க. அதுக்கு நான் முதல்ல இங்கிலாந்து அடிக்கணுங்க. அதனால் ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட ஒரு சவால் விட்ட மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கிறதுலே தெரியுது இந்திய அணி எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. கோலி மட்டும்தான் இது வரைக்கும் ஒரு 50 கூட அடிக்கல இந்த வேர்ல்டு கப்பில். கோலி மட்டும் ஃபார்முக்கு திரும்பிட்டாருன்னா, அட்லீஸ்ட் இந்த செமி ஃபைனலில் மட்டும்னாச்சும் அவர் நல்லா விளையாடுனா, கண்டிப்பாக ஃபார்முக்கு திரும்பினார்னா அவரை கட்டே படுத்த முடியாது, 100 அடிப்பார். அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி பிளேயர். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் விராட் கோலி மீண்டும் ஃபார்முக்கு வராரான்னு சொல்லிட்டு. போலிங்கில் அதேமாதிரி ஜஸ்பிரிட் பும்ரா பயங்கரமாக இருக்காருங்க. எப்படி இந்திய அணிக்கு விராட் கோலியோ அது போல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஜஸ்பிரிட் பும்ரா தாங்க. அந்த அளவுக்கு எல்லா மேட்சும் சொல்லி சூப்பராக போட்டிருக்காரு. குரூஷியல் விக்கெட்டில் நிறைய எடுத்திருக்காரு. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை வெல்லும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இந்திய அணி இந்த வாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிப்பாங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.